வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே இங்கு. ஆழ்வாரில் முதல்வரான பொய்கை ஆழ்வாருடைய துவக்கப் பாடல். பெருமானை காண விளக்கேற்றுகிறார். விளக்கேற்றினால் அனைத்தும் நன்கு புலப்படும். விளக்கில்லாமல் இருளில் மூழ்கினால் புலப்படாது. வெளியிருட்டை பற்றி கவலை இல்லை. உள்ளிருட்டாகிற அஞ்ஞானம் என்னும் அந்தகாரம், அறிவின்மை, பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளாமல் விடுதல், அந்த இருட்டு நீங்க வேண்டும். இன்றைய நன்னாளில் அனைவருக்கும் கண்ணனுடைய அனுக்கிரகம் கிட்ட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் பௌமாசுரன்னு கொண்டாடப்பட்ட என்றே பேசப்பட்ட நரகாசுரன். அவன் தேவமாதாவனுடைய குண்டலங்கள் மேலும் குடை ஆகியவற்றை களவாடி போனான். நரகாசுரனத்தில் முராசுரன் இருந்தான். இவர்கள் படுத்தி பாடு தாங்காமல், இவர்களை ஜெயிக்க வழி தெரியாமல் இந்திரன் கண்ணனிடத்தில் வேண்ட, கண்ணன் கருடனிலே ஆரோகணித்து சத்யபாமையை அருகிலே அமர்த்தி கொண்டு பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போய் முதலில் முராசுரனை முடித்தான். முராரி என்னும் பெயர் பெற்றான். அடுத்து நரகாசுரனை முடித்தான். நரகனையே முடித்த பெருமை பெற்றவன் கண்ணன். ஆகையால் அந்த நரகாசுரன் என்னும் பௌமாசுரன் பெருமானிடத்தில் வேண்டுகிறான், இன்று சதுர்தசி, இன்றிரவு பொழுதும் நாளையும் அமாவாசையுமாக சேர்ந்து இனி என் பெயரிலேயே கொண்டாடப்படட்டும். இதை தீப ஆவளி நன்னாளாக மக்கள் அனைவரும் கொண்டாடட்டும் என்னவன் வேண்டிக் கொள்ள, அந்த வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இப்போதும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இத்தை நரக சதுர்தசி என்று சொல்லுவதுண்டு, தீபாவளி என்று கொண்டாடுவதுண்டு. யாதவாபியுதயம்ங்கிற நூலில் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த சரித்திரத்தையெல்லாம் நேர்த்தியாக விளக்கி உள்ளார். இன்றைய நாள் நன்னாள். நமக்கும் நல்லது நடக்க வேண்டும். மகாலட்சுமி கட்டாட்சம் இருக்க வேண்டும். லக்ஷ்மி நாயக்கனான பெருமானுடைய கட்டாட்சம் இருக்க வேண்டும். நல்ல செயல்களாக செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும். பித்திருக்களையெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டும். தேவதைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே அனைவருக்கும் பெருமானுடைய அனுக்கிரகம், செங்கண் திருமுகத்து செல்வ திருமானின் அருள் நீங்காத செல்வமாக நிறைந்திருக்கட்டும்னு வேண்டிக் கொள்கிறேன். தற்போது நாம் செங்கல்பட்டு கல்லிருக்கும் பலாப்பூர் என்னும் ஆஸ்தானத்தை அடைந்துள்ளோம். பாலாறு என்னும் புண்ணிய நதியின் மேற்கு கரையில் பலாப்பூர் கிராமம் அமைந்துள்ளது. இங்கே கீர்த்தி நாராயணன் கோதண்டராமசுவாமி ஆலயம் உள்ளது. 1545வது ஆண்டு, இற்றைக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயநகர பேரரசின் சிறந்த மன்னனான விரூபாக்ஷன் என்னும் அரசன், அவ்வரசன் 3 செப்பேடுகள் வராக முத்திரையிட்ட வளையத்தில் கோர்த்து அவ்வரசனாலே இங்கே அனைத்தும் தானமாக இவ்விடமும் இக்கோயிலை நிர்மாணிக்க வேண்டிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டன. அந்த அரசன் விரூபாக்ஷன் என்று கன்னடத்தில் கையொப்பம் இட்டுள்ளார். வராகமுத்திரை, செப்பேடுகள் ஆகிய அனைத்தும் பழமை வாய்ந்த இக்கோயிலுக்குள் உள்ளன. இவையெல்லாம் நந்தி நாகரி என்னும் லிபியில் இருந்தன. இவற்றை அரசாங்கத்தில் காலிகிராஃபி டிபார்ட்மெண்டில் கொடுத்து அதை ஆங்கிலப்படுத்தி கொடுத்துள்ளார்கள். அதன் படிக்குத்தான் இத்திருக்கோயிலில் ஆதியில் கர்ப்பகிரகத்தில் உபய நாச்சிமார்களோடே கீர்த்தி நாராயணன் ஒரே பீடத்தில் எழுந்துருளி இருந்தார். பின்னர் அதே கர்ப்பகிரகத்தில் விஜயநகர மன்னரால் சீதா லக்ஷ்மணனோடே கோதண்டராமரும் மேலே மேற்கு நோக்கி பக்த வீர ஆஞ்சநேயர்களும் பிரதிஷ்டை ஆனார்கள். இவை அத்தனையும் இந்த செப்பேடுகளிலிருந்தும் மற்றும் செவிவழி செய்தி மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அற்புதமான கோயில். கோயிலை முதலில் வலம் வருவோம். ஓரொரு சன்னிதானமாக சேவிக்கப் போகிறோம். பழமை வாய்ந்த கோவில். 16ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்டவர். கீர்த்தியோடே இருக்கும் நாராயணன் கீர்த்தி நாராயணன். கர்நாடகத்தில் கீர்த்தி நாராயண பெருமாள் உண்டு. அதே போலத்தான் இங்கும் கீர்த்தி நாராயணன். அரசனும் விஜயநகர பேரரசன். கன்னடத்திலேயே விரூபாக்ஷன்னு கையெழுத்திட்டுள்ளார். அப்போது கர்நாடகம், ஆந்திரம், தமிழகம் ஆகிய 3 ஒற்றுமைக்கும் சான்றாக பலாப்பூர் கிராமம் விளங்குகிறது. மேலும் பெருமானை சேவிப்போம். அதற்குள்ளாக 18வது சர்க்கத்தை அடைவோம். ராமன் தயரதனை கண்டான்.
ஏன் தயரதன் எளிது வரவில்லை? நம்மை அணைத்து கொள்ளவில்லை? ஏதேனும் கோபமா? உடம்பு சரியில்லையா? வருத்தமா? என்ன மன்னனுக்கு என்று அருகில் இருக்கும் கைகேயினிடத்தில் கேட்கிறான். தசரதனோ ராமா என்று ஒரு முறை சொன்னவன் மேலே பேச முடியாமல் தவித்து துவண்டான். ததபூர்வம் நரபதேர் திருஷ்டுவா ரூபம் பயாவகம் ராமோபி பயமாபன்னஹ பதாஸ்பிருட்வேவ பன்னகம். ஓ, ஒரு கருடனால் பீடிக்கப்பட்டால் பாம்பு எவ்வளவு சிரமப்படும்? அதைப்போல் ஏதானும் சிரமமா? என்ன மன்னவனுக்கு உடல்நிலை சரியில்லையா? இதைப்போல் முன்பின் நாம் பார்த்ததில்லையே. இந்திரியை ரசப்பிரகிருஷ்டம் சோக சந்தாபகர்ஷிதம் இந்திரியைஹி அரப்பிரகிருஷ்டைஸ்தம் சோக சந்தாபகர்ஷிதம் நிஸ்வசந்தம் மகாராஜம் வியதிதாகுல சேதசம். மனம் உருகிப்போய் மேல் மூச்சும் கீழ்மூச்சும் வாங்கி கொண்டு கண்களை செருகத் தயரதனை கண்டான். சிந்தையாமாச சதுரோ ராமஹ. சாமர்த்தியமுடைய புத்திசாலியான ராமன் யோசித்தான். பித்ருஹிதே ரதா. தன் தன்னையின் நன்மையில் விருப்பம் இருக்கும் ராமன் கிம்சிதத்தைவ நிபிரதிகி நமாம் பிரத்யபிநந்ததி. என்ன ஆயிற்று இன்னைக்கு? நம்மை பார்த்தவுடன் ஓடோடி அணைத்துக் கொள்ளுவார், நல்ல வார்த்தைகள் கூறுவார், மறுபேச்சில்லை. சதீன இவ சோகார்த்தா விஷண்ணவதனத்யுதி கைகேயீம் அபிவாத்யைவ ராமோ வச்சனம் அப்ரவீத். அருகில் இருக்கும் கைகேயை விழுந்து வணங்கிவிட்டு ராமன் இப்படி பேசத் தொடங்கினார். கச்சின்மயா நாபராத்தம் அஜ்ஞானாத்யேனமே பிதா குபிதஸ்தன்மமாசக்ஷ்வ துவைவைனம் பிரசாதய. நான் ஏதேனும் தவறிழைத்து விட்டேனா? என் குற்றத்தினால் மன்னம் கோபப்பட்டிருக்கிறாயா? கைகேயி, தேவரீர்தான் பதில் கூற வேண்டும். மன்னனின் கோபத்தை தான் மாற்றி கொடுக்க வேண்டும். என்னை மன்னிக்க சொல்ல வேண்டும். ஷாரீரோ மானசோவாபி கச்சிதேனன்ன பாததே. உடல் ஏதானும் பாதிப்பா? மனத்தில் துவட்சியா? சந்தாபோவா அபிதாபோவா துர்லபம் ஹி சதா சுகம். எப்போதும் சுகத்திலே இருப்பவராச்சே. மக்களுடைய நன்மையை விரும்பும் தயரதனுக்கே இன்று ஆபத்தா? கச்சின்ன கிஞ்சித் பரதே குமாரே பிரியதர்சனே. ஒருவேளை பரதனுக்கேதான் ஆபத்துன்னு துவண்டாரா? போன சத்ருகனுக்கு ஆபத்தா? அல்லது மக்களுக்கு ஏதேனும் கஷ்டமா? சத்ருக்னேவா மகாசக்தே மாத்ருணாம் வா மமாசுபம். அல்லது சுமித்ரைக்கோ கௌசல்லைக்கோ ஏதேனும் ஆபத்தா? நம் நாட்டுக்கு யாரோடும் விரோதமில்லையே, என்ன ஆபத்து? மேலும் ஏகதாசக்ஷமே தேவி தத்வேன பரிபிருச்சதா கிம் நிமித்தம் அபூர்வோயம் விகாரோ மனுஜாதிபே. எதற்காக மன்னவன் இப்படி கலங்கி இருக்கிறார்ங்கிறதை கைகை உடனாக உண்மையை கூறுவாய். நீர்தான் எனக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். ந ராஜா குபிதோ ராம வியசனம் நாஸ்ய கிஞ்சன கிஞ்சின் மனோகதம் துவஸ்ய துவத்பயான் நானுபாஷதே. இப்போதுதான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எவ்வளவு சாமர்த்தியமாக கைகேயி பேசலுற்றாள். ராமா, எந்த வருத்தமும் இல்லை, உடல் நோய் இல்லை, மனநோய் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. ஆனால் உன்னிடத்தில் ஒன்று சொல்ல விழைகிறார் தயரதன். அதை சொல்ல பயப்படுகிறார். அது உன் மனத்துக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காததை சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம். அதுதான் உண்மை. ஆகவேதான் மன்னன் பயப்படுகிறார் போலும் என்று பொடி வைத்து பேசினாள். பிரியம் துவாம் அப்பிரியம் பக்தும் வாணிநாஸ்ய பிரவர்த்ததே. உனக்கு பிடிக்காததை பேச தயரதனுக்கு நக்கு எழும்பாது ராமா. ததவசியம் தொயா காரியம் யதனேன ஸ்ருதம் மம ஏஷமக்கியம் வரந்தத்வா புராமாம் அபிபூஜ்யச்ச ச பశ్చాத் தப்யதே ராஜா யதான்யஹ பிராகிருதஸ்ததா. ஒரு சாமானிய மனிதன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டு அதை செய்ய முடியாத போது முடியவில்லையே, பண்ண முடியாதே என்று எப்படி துக்கப்படுவானோ? மகான்கள் துக்கப்படுவதில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். எப்போதும் அதன்படி நிற்பார்கள். ஆனால் உங்கள் மன்னவன் சாமானிய மக்களைப் போலே மனிதனைப் போலே துன்பப்படுகிறார். இவரை பார்த்தால் சக்கரவர்த்தியாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஏற்கனவே 2 வரம் கொடுத்தார் ராமா, அதை இப்போது கொடுக்க முடியாது என்கிறார். நான் கேட்டேன், அவர் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தார். மறுத்ததற்கு துவண்டு கீழே விழுந்தார். உண்மையில் நான் அன்றோ துவண்டு இருக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய வரம் மாட்டேன் என்று மறுக்கிறார். அப்ப துவள வேண்டியது யார்? நான் அல்லவா? கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் அவர் துவண்டு இருக்கிறார். ராமா, நீதான் முடிவு செய்ய வேண்டும். தர்ம மூலம் இதம் ராம விதிதஞ்ச சதாமபி தத் சத்தியம் ந தியஜேத் ராஜா குபிதஸ்தத்கிருதே யதா யதி தத்வக்ஷதே ராஜா சுபம் வா யதி வா அசுபம் கரிஷ்யசி ததசர்வம் ஆக்கியாஸ்யாமி புனஸ்துவகம். ஒருவேளை நீ அரசன் நினைத்ததை செய்வாய் என்று உறுதி கிடைத்தால் அப்போது அரசன் என்ன நினைத்தார்ங்கிறதை நான் கூறுகிறேன். அவரால் பேச முடியவில்லை, தவிக்கிறார். நீ என்ன கோபித்துக் கொள்வாயோன்னு பார்க்கிறார். உனக்கு பிடிக்காததை சொல்ல அவருக்கு விருப்பமில்லை. ஆகையால் ராமா, நீ உறுதி கூறு. உனக்கு பிடித்ததோ பிடிக்காததோ அரசன் விரும்பியதை நீ செய்வாயா?
அப்படி செய்வாயானால், உறுதி அளித்தால், அரசன் எதை விருப்பப்பட்டார்ங்கிறதை நான் இப்போது கூறுகிறேன் என்று பேசினாள் கைகேயி. யதித்வபிகிதம் ராஜ்ஞா त्वयि तन्न विपत्स्यते अहम ही वजनाद राज्ञः पतेयमपि पावके. இதை பார்த்தவுடனே ராமன் கண்ணும் கண்ணீருமாக உவாச்ச व्यथितो ராமः தாம் தேவீம் நிருபசந்நிதௌ அஹோ திங் நார்கசே தேவி வக்தும் மாமீதிருஷம் வசஹ. என்னை நிந்தித்துக் கொள்ளுகிறேன். இப்படி அரசன் சந்தேகப்படும் அளவுக்கா நான் நடந்து கொண்டிருக்கிறேன்? அரசன் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேனா? தேவரீர் சொன்னா கேட்க மாட்டேனா? அவர் சந்தேகப்பட்டு இவன் மனம் கோணி விடுவானோன்னு நினைக்கிற அளவுக்கா நான் நடந்திருக்கிறேன்? அப்ப என்னைத்தான் நான் திட்டிக் கொள்ள வேண்டும். அகம் கி வஜனாத் ராஜ்ஞா பதேயமபி பாவகே. நெருப்பில் விழச் சொன்னால் விழுகிறேன், நஞ்சை அருந்தச் சொன்னால் அருந்துகிறேன். குரு, தந்தை, நிருபன், அரசன், வேண்டியவர்கள், நண்பர்கள், இவர்கள் எது சொன்னாலும் கேட்க வேணும்னு ராஜநீதி கூறுகிறது. கரிஷ்யே பிரதிஜானேச்ச ராமோத்விர்நாபிபாஷதே. இதோ நான் சூளுரைக்கிறேன், சத்திய பிரதிஜை பண்ணுகிறேன். ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது. ஒரு சொல்லேதான் பேசுவான். ஒன்றுதான் நடவடிக்கை, ஒன்றுதான் சிந்தனை. மாறி பேச மாட்டான். ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது, பொய் பேச தெரியாது. ராமோத்விர்நாபிபாஷதே என்று ராமன் சூளுரைத்தான். இந்த தருணத்துக்குத்தான் கைகேயி காத்திருந்தாள். என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்று ராமன் சத்தியம் செய்தான். இனி கூறப்போகிறாள். காத்திருந்து கேட்போம்.